அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கிருஷுபா அகாடமியிலிருந்து வினிதா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஜனவரி 11லேருந்து 20 வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், அயலக தமிழர் தினம் எப்போ நம்ம செலிப்ரேட் பண்ணுறோன்னா ஜனவரி 12. சரிங்களா? வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் ஜனவரி 9. ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிறங்காட்டி கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அது இந்தியர்கள், வெளிநாடு வாழ் இந்தியர் தினம். இது அயலக தமிழர் தினம். இது வந்து ஜனவரி 12. எப்போ இருந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா 2022 முதல் நம்ம என்ன பண்ணுறோம், செலிப்ரேட் பண்ணுறோம். சரிங்களா? இந்த ஆண்டுக்கான ஃபங்க்ஷன் எங்கே நடந்துச்சு அப்படின்னா சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் என்னாச்சுங்க, நடைபெற்றிருக்கு. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், நடப்பாண்டில் அயலக தமிழர் தினம் என்ன கருப்பொருளில் கொண்டாடப்படுகிறது? அப்போ ஒவ்வொரு டேக்கும் வந்து ஒவ்வொரு தீம் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த வருஷத்துக்கு அந்த தீமின் படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த வருஷத்துக்கான அயலக தமிழர் தினத்துடைய தீம் என்னென்னா தமிழ் வெல்லும். ரொம்ப முக்கியமானதுங்க. ஜனவரி 12 அயலக தமிழர் தினம். என்ன தீமில் செலிப்ரேட் பண்ணியிருக்கோம் இந்த வருஷம்? தமிழ் வெல்லும் அப்படிங்கிற தீமில். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், தமிழ்நாட்டில் பிறந்து தாங்கள் பிறந்த கிராமத்தை மேம்படுத்த விரும்பும் அயலகங்களில் பணியாற்றுவோருக்காக தமிழக அரசு தொடங்க உள்ள திட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா எனது கிராமம் திட்டம். அதாவது தமிழ்நாட்டில் பிறந்திருப்பாங்க, சரிங்களா, வேறு அயலகங்களில் வேலை செஞ்சிட்ருப்பாங்க. அவங்க தன்னுடைய கிராமத்தை மேம்படுத்தணும்னு ஆசைப்படுவாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் எனது கிராமம் திட்டம். எதுக்காகனா அதுக்காக என்ன கொடுக்கலாம், நம்ம நிதியுதவி அந்த மாதிரி கொடுக்கலாம். சரிங்களா? இதே மாதிரி ஒரு திட்டம் ஒன்று பார்த்தோம். என்னதுங்க? விழுதுகள் திட்டம்னு ஒன்று பார்த்தோம் இல்லைங்களா? அது எதற்காக பார்த்தோம்? அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் மாணவர்கள், அதாவது தமிழகத்தில் படித்த முன்னாள் மாணவர்கள் தன்னுடைய ஸ்கூலை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறக்காக என்ன பண்ணலாம், நிதியுதவி கொடுக்கலாம். சரிங்களா? அதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் விழுதுகள் திட்டம். இன்னொரு திட்டம் பார்த்தோம், எங்கள் பள்ளி மிளரும் பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் பார்த்தோம். அது என்னதுங்க? ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும், தன்னுடைய ஸ்கூலை வந்து தூய்மையாக வச்சுக்கணும். அதற்காக விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் என்னதுங்க? எங்கள் பள்ளி மிளரும் பள்ளி திட்டம். தமிழ்நாடு திட்டம் எல்லாமே நீங்கள் வந்து கேட்டால் சொல்லணும் எதற்காக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும். இது இந்த திட்டம் தான், இது இப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா அடிக்கடி ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், பூட்டான் பிரதமராக பதவியேற்க உள்ளவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷெரிங் டாக்பே. பூட்டான் பிரதமர் யாருங்க? ஷெரிங் டாக்பே. இவங்க எந்த கட்சிங்க? மக்கள் ஜனநாயக கட்சி. நேற்று ஒன்று பார்த்தோம், எதுங்க? வங்கதேச பிரதமராக 5வது முறையாக பதவியேற்றவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஷேக் ஹசீனா. சரிங்களா? அவங்க எந்த கட்சிங்க? அவாமி லீக் கட்சி. இப்படி நீங்கள் முன்னாடி படித்தது ரிவைஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா அது என்றைக்குமே மறக்காது. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், இந்திய கடற்படைக்காக அதானி நிறுவனம் தயாரித்த முதல் ஆளில்லா உளவு விமானம் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருஷ்டி 10 ஸ்டார் லைனர். முதல் ஆளில்லா உளவு விமானம் யார் தயாரிச்சிருக்காங்கன்னா அதானி நிறுவனம். எதற்காக? இந்திய கடற்படைக்காக. அது பேர் என்னதுங்க? திருஷ்டி 10 ஸ்டார் லைனர். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், ஒரு ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். இந்தோனேஷியாவின் ஜகர்த்தாவில் நடைபெற்ற பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கான ஆசிய தகுதி சுற்றில் மகளிருக்கான 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் பிரிவில் தங்கம் வென்ற இந்தியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நான்சி. அதிலேயே வெள்ளி வின் பண்ணவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இளவேனில் வாளறிவன். அவங்களும் இந்தியா தான். சரிங்களா? ஒன்றுமே இல்லைங்க, பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதற்காக நடத்தப்பட்ட, அதில் போய் கலந்துக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு தகுதி சுற்று வந்து நடந்திருக்கு. அதில் 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் பிரிவில் தங்கம் வின் பண்ணவங்க நான்சி. வெள்ளி வின் பண்ணவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இளவேனில் வாளறிவன். சரிங்களா? இவங்க எந்த ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிங்க, எந்த ஸ்போர்ட்ஸ் பர்சனை படித்தாலும் சரி, சரிங்களா, அவங்க கோல்டு வாங்கினாங்க அப்படிங்கிறத தாண்டி அவங்க எந்த ஸ்போர்ட்ஸில் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், சீனாவுடனான எல்லையை இணைக்க எங்கு சாலை அமைக்கும் திட்டத்துக்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கி உள்ளது? எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேசில். சீனாவுடைய எல்லை இணைக்கணுங்கிறக்காக ஒரு பிளேஸில் சாலை அமைக்கும் திட்டத்துக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. அது எந்த பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேசம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், தமிழக அரசின் புதிய தலைமை வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா PS ராமன். இந்த அப்பாயின்மெண்ட்டெல்லாம் ரொம்பவே முக்கியமானதுங்க. இப்போ யாருங்க? அட்வொகேட் ஜெனரல். அதாவது மாநில அளவில் தலைமை வழக்கறிஞர் நாம் என்ன சொல்லுவோம்? அட்வொகேட் ஜெனரல்னு சொல்லுவோம். அதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் என்னதுங்க? 165. மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞரை நாம் என்ன சொல்லுவோம்? அட்டார்னி ஜெனரல்னு சொல்லுவோம். அவங்கள பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் என்னதுங்க? ஆர்டிக்கல் 76. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள்,
அடுத்தது இந்த அதிபர் பிரதமர் இதெல்லாம் பார்த்திங்களா நம்ம அடிக்கடி பார்த்துட்டே இருக்கும் பொழுது தாங்க அது மைண்டில் ஸ்டோர் ஆகும். சரிங்களா, பாருங்கள். ஐக்கிய அரபு அமீரக அதிபர் யாருன்னா முகமது பின் ஷயத் அல் நஹ்யான். ஐக்கிய அரபு அமீரக அதிபர் முகமது பின் ஷயத் அல் நஹ்யான். மொசாம்பிக் அதிபர் யாருன்னா பிலிப் நியூசி. மொசாம்பிக் அதிபர் யாருங்க? பிலிப் நியூசி. அடுத்தது கிழக்கு தைமூர் அதிபர் யாருன்னா ஜோஸ் ராமோஸ் ஹோர்டா. கிழக்கு தைமூர் அதிபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோஸ் ராமோஸ் ஹோர்டா. செக் குடியரசு பிரதமர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெட்ர் பியலா. செக் குடியரசு பிரதமர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெட்ர் பியலா. சரிங்களா, இதெல்லாம் நம்ம நியூஸ் பேப்பர் படிக்க தான் அதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும். அது போக யாருக்கெல்லாம் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னா நம்ம இந்தியாவுக்கு யாராவது வர்றாங்க, சரிங்களா, மற்ற கண்ட்ரிலேருந்து பிரைம் மினிஸ்டரோ பிரசிடெண்ட்டோ யாராவது வர்றாங்க, இல்லை நம்ம கண்ட்ரிலேருந்து அங்கே போய் அவங்க கூட ஒரு ஒப்பந்தம் போடுறோம், அந்த மாதிரி இடத்துலலாம் அவங்களுடைய பேர் நமக்கு ரொம்பவே முக்கியமானது தான். ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள். ஜனவரி 12க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்கள். உள்ளார் ஏரி எங்குள்ளது? சரிங்களா, இந்த ஜாகிரபிக்கல் ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, அதையை கொடுத்து அது எங்கே இருக்குது, அந்த லேண்ட்மார்க் எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ்லாம் அதிகமாகவே கேட்பாங்க. நேற்று கூட பார்த்தோம் இல்லைங்களா, அந்த சர்வதேச விமான நிலையம் எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்தோம் இல்லைங்களா, அது மாதிரி கொடுத்து கேட்கலாம். நேஷ்னல் பார்க்கை பற்றி கேட்கலாம். சரிங்களா, அதுக்கப்புறம் இந்த பயோஸ்பியர் ரிசர்வ் பற்றி கேட்கலாம். சரிங்களா, அதுவும் அதிகமாக அந்த கரண்ட் அஃபேர்ஸில் நியூஸில் வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி நமக்கு நிறைய ஜாகிரபிக்கல் ஏரியாவை கேட்பாங்க. ஓகேங்களா, இப்போ பாருங்கள். உள்ளார் ஏரி எங்குள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் பந்திபோரா மாவட்டம். ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள். எக்ஸ்போசட் சேட்டலைட்டை பற்றி. எப்போங்க எக்ஸ்போசட் சேட்டலைட்டை நம்ம அனுப்பிச்சோம்? ஜனவரி 1, 2024 அனுப்பிச்சோம். சரிங்களா, இப்போ ரீசெண்டாக நியூ இயரில் நம்ம அனுப்பிச்சோம். பாருங்கள். வானியல் ஆய்வுக்காக அனுப்பப்பட்ட எக்ஸ்போசட் செயற்கைக்கோள் வாயிலாக எந்த விண்மீன் வெடிப்பின் எச்சங்கள் குறித்து தரவுகள் சேகரிக்கப்பட்டுள்ளன. அப்போ அந்த செயற்கைக்கோள் மூலமாக ஒரு டீட்டெயில்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா, ஒரு விண்மீன் வெடிப்பின் எச்சங்கள் வந்து நமக்கு அதனுடைய டீட்டெயில்ஸ் வந்து கிடச்சிருக்கு. அந்த விண்மீன் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா காசியோபியா ஏ. ரொம்ப முக்கியமானதுங்க, காசியோபியா ஏ. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் இதில் பாருங்கள், இந்த விண்மீன் வெடிப்பில் இருந்து வெளிப்படும் உமிழ்வுகளில் மெக்னீசியம், சிலிக்கான், சல்ஃபர், ஆர்கான், கால்சியம் மற்றும் இரும்பு தனிமங்கள் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதிலெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள். அடுத்தது ரொம்ப முக்கியமானதுங்க. தமிழக அரசு சார்பில் உலக வங்கி நிதியுதவியுடன் கடற்கரை சுற்றுச்சூழலை பாதுகாக்க செயல்படுத்தப்பட உள்ள திட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நெய்தல் மீட்சி இயக்கம். அப்போ நெய்தல் மீட்சி இயக்கம் அப்படிங்கிறது தமிழக திட்டம். அது எதற்காக? கடற்கரை சுற்றுச்சூழலை பாதுகாக்க எந்த வங்கி நிதியுதவியுடன், அதுவும் ரொம்ப முக்கியம், வேர்ல்டு பேங்கோடைய நிதியுதவியுடன் கடற்கரை சுற்றுச்சூழலை பாதுகாக்க நெய்தல் மீட்சி இயக்கம் அப்படிங்கிற திட்டம் தமிழக அரசு சார்பில் செயல்படுத்தப்பட உள்ளது. ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள். எங்கு பல்லுயிர் பாதுகாப்பு பூங்கா அமைக்கப்பட உள்ளது? எங்குன்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம், கடம்பூர். இப்போ நம்ம அனுபவப்பட்டோம்னா, அது பட்டுன்னு சொல்லுவோம், நம்ம அனுபவப்பட்டோம்னா தான் அதுக்கப்புறம் நம்ம என்ன இருப்போம், பாதுகாப்பாக இருப்போம். பார்த்தீங்களா, அதை பல்லுயிர் பாதுகாப்பு பூங்கா அப்படின்னா செங்கல்பட்டு மாவட்டம். ஓகேங்களா, கடம்பூரில். அடுத்தது பாருங்கள். எங்கு கடலாமை பாதுகாப்பு மையம் அமைக்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் மற்றும் சென்னை. இதிலே பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லிட்டு செங்கல்பட்டை போட்டுறாதீங்க. சரிங்களா, அது வந்து உயிர் பாதுகாக்கிறதுக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கடலாமை அப்படின்னாவே உங்களுக்கு கடல் சைடு தான். அந்த நாகப்பட்டினம் சென்னை சைடெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கும், கடல், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா தாங்க மறக்காது. ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள். எங்கு பன்னாட்டு கடல் பசு பாதுகாப்பு மையம் அமைக்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மனோராவில். சரிங்களா, அப்போ பல்லுயிர் பாதுகாப்பு பூங்கா செங்கல்பட்டு, கடலாமை பாதுகாப்பு மையம் எங்கேன்னா நாகப்பட்டினம் மற்றும் சென்னை. அடுத்தது கடல் பசு பாதுகாப்பு மையம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மனோரா. சரிங்களா, இந்த 3மே ரொம்ப முக்கியமானதுங்க, பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள். நம் நாட்டிலேயே முதல் முறையாக அரசு பள்ளி மாணவர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட தொழில்நுட்பங்களை பயிற்றுவிப்பதற்காக மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்துடன் இணைந்து எந்த திட்டத்தை தமிழக பள்ளி கல்வித்துறை தொடங்கியுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா டீல்ஸ். அதாவது தமிழக பள்ளி கல்வித்துறை ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன திட்டம் அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி நம்ம என்ன சொல்லித்தரணும்.
சரிங்களா? அந்த டெக்னாலஜி பற்றி சொல்லித்தரணும். அதற்காக எந்த நிறுவனத்துடன் இணைஞ்சிருக்காங்க? மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்துடன் இணைந்து சொல்லித்தராங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்தியாவிலேயே நம்ம ஸ்டேட்டு தான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு திட்டத்தை நம்ம கொண்டு வரோம். ஓகேங்களா? அந்த திட்டம் பேர் என்னங்க? டீல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த டீல்ஸுக்கு எக்ஸ்பென்ஷனும் ரொம்ப முக்கியம். பாருங்கள், டீல்ஸ் டெக்னாலஜி எஜுகேஷன் அண்ட் லேர்னிங் சப்போர்ட். டெக்னாலஜி எஜுகேஷன் அண்ட் லேர்னிங் சப்போர்ட். ஓகேங்களா? ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? எல்லாமே முக்கியமான இன்ஃபர்மேஷனாக தாங்க வருது, ஆனால் ஈஸியாக இருக்குது. சரிங்களா? பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள், தூய்மை இந்தியா திட்டத்தில் எந்த ஆண்டு முதல் மத்திய அரசு தூய்மை கணக்கெடுப்பு நடத்தி வருகிறது? சரிங்களா? அப்போ தூய்மை இந்தியா திட்டம் கொண்டு வந்தாங்க. சரிங்களா? அந்த திட்டத்தின் கீழ் என்ன பண்ணுவாங்கன்னா, வருஷம் தூய்மை கணக்கெடுப்பு நடத்தி வருவாங்க. சரிங்களா? அது எந்த வருஷத்துல இருந்துன்னு பார்த்தீங்கன்னா 2016 என்ன பண்ணிட்டு வராங்க, எடுத்துகிட்டு வராங்க. இதில் தேர்வு செய்யப்படக்கூடிய நகரங்களுக்கும் மாநிலங்களுக்கும் ஒரு விருது கொடுக்குறாங்க. என்ன விருதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வச் சர்வேக்ஷன் விருதுகளை கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, மத்திய அரசின் 2023 ஆண்டுக்கான தூய்மை கணக்கெடுப்பில் மாநிலங்களுக்கான தரவரிசையில் முதலிடம் பிடித்துள்ள மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா. அப்போது தூய்மை கணக்கெடுப்பு 2016 நடத்திட்டே வராங்க. சரிங்களா? அப்போ 2023 எடுத்திருக்காங்க. அதில் மாநிலங்களுக்கான அந்த தரவரிசை பட்டியலில் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பிடிச்ச ஸ்டேட் எதுன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா. செகண்ட் மத்திய பிரதேஷ். தேர்டு சத்தீஸ்கர். எப்போவுமே ஃபஸ்ட்டு 3 நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா? மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர். மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், 2023 ஆண்டிற்கான மத்திய அரசின் தூய்மையான நகரங்களுக்கான தரவரிசையில் தொடர்ந்து 7வது ஆண்டாக முதலிடம் பிடித்துள்ள நகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் இந்தூர் இருக்குது. பார்த்தீங்களா? இந்தூர் அப்படிங்கிறது தான் ரொம்ப தொடர்ந்து 7வது ஆண்டாக ஃபஸ்ட்டு ப்ரைஸ் பிடிச்சிருக்கு. சரிங்களா? அது எங்கே இருக்குன்னா மத்திய பிரதேஷ். இந்த ஆண்டு எது 2 பிளேசஸ் இடம் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தூர் மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இந்தூர். இன்னொன்று பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்கக்கூடிய சூரத். ஓகேங்களா? அதாவது முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்னா மாநிலங்களுக்கான தரவரிசை பட்டியல். அடுத்தது என்ன பார்க்குறோம் அப்படின்னா நகரங்களுக்கான தரவரிசை பட்டியலில் தொடர்ந்து 7வது ஆண்டாக இடம் பிடிச்சிருக்கக்கூடிய பிளேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தூர். இந்த வருஷம் 2 பிளேசஸ் இடம் பிடிச்சிருக்கு. எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தூர், மத்திய பிரதேசில் இருக்கக்கூடிய இந்தூர். இன்னொன்று பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்கக்கூடிய சூரத். சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு பிளேஸே 2 பிடிச்சங்காட்டி அந்த செகண்ட் பிளேஸ் வராது. அதனால் 3வது இடம் பிடித்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா நவி மும்பை. அது எங்கே இருக்குன்னா மகாராஷ்டிரா. அப்போ இந்தூர், சூரத், நவி மும்பை. அப்போது மாநிலங்களுக்கான தரவரிசையில் மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர். நகரங்களுக்கான தரவரிசையில் இந்தூர், சூரத். 3வது இருக்கிறது நவி மும்பை. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், அதில் ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். 1 லட்சத்துக்கு கீழ் மக்கள் தொகை கொண்ட நகர்ப்புறங்களில் மகாராஷ்டிராவின் சாஸ்வாத் முதலிடம் பிடித்துள்ளது. சரிங்களா? 1 லட்சத்துக்கு கீழே மக்கள் தொகை இருக்கக்கூடிய நகர்ப்புறங்களில் சாஸ்வாத் அப்படிங்கிற பிளேஸ் ஃபஸ்ட்டு. அடுத்தது தூய்மையான கண்டோன்மெண்ட் வாரியமாக மத்திய பிரதேசத்தின் மூவ் கண்டோன்மெண்ட் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், குரோஷியா நாட்டின் ஜாக்ரெப்பில் நடைபெற்ற சாக்ரெப் ஓப்பன் மல்யுத்த போட்டியில் 57 கிலோ எடை பிரிவில் தங்கப்பதக்கம் வென்ற இந்திய வீரர் பார்த்தீங்கன்னா அமன் ஷெராவத். அப்போ அமன் ஷெராவத் அப்படிங்கிறது எந்த கண்ட்ரியை சேர்ந்தவங்க? இந்தியா தான். எந்த ஸ்போர்ட்ஸ் அவங்க? மல்யுத்தம். ஓகேங்களா? பார்த்துக்கோங்க. அடுத்தது ஓகேங்க, இது நம்ம முன்னாடியே பார்த்ததான். பாருங்கள், அது கொஞ்சம் நேம் மட்டும் மாற்றி கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், நாட்டிலேயே மிக நீளமான கடல்வெளி பாலமாக அமைக்கப்பட்டுள்ள மும்பை டு நவி மும்பை நவசேவா துறைமுகத்தை இணைக்கும் அடல் சேது பாலம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நம்ம நேற்று பார்த்தோம் இல்லைங்களா, அடல் சேது பாலம் ஓப்பன் பண்ண போகிறாங்க. சரிங்களா? அது உலகத்திலேயே நாட்டிலேயே மிக நீளமான கடல்வழி பாலம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 22 கிலோமீட்டர் நீளம் அப்படின்னு சொல்லி கூட பார்த்தோம் இல்லைங்களா. அதை எப்படி இன்னொரு பேர் இருக்குது, அதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா மும்பை டிரான்ஸ் ஹார்பர் லிங்க். மும்பை டிரான்ஸ் ஹார்பர் லிங்க். சரிங்களா? துறைமுக இணைப்பு பாலம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பாலம் இருக்கு. அப்போ இன்னொரு பேர் இருக்கு. சரிங்களா? அடல் சேது பாலம்னாலும் ஒன்று தான், மும்பை டிரான்ஸ் ஹார்பர் லிங்க்னாலும் ஒன்று தான். சரிங்களா?
அடல் பிகாரி வாஜ்பாய் சிவ்ரி டு நவசேவா அடல் சேது என்று பெயரிடப்பட்டுள்ள இப்பாலம் 22 கிலோமீட்டர் நீளமுள்ள 6 வழி பாலமாகும். அதாவது அந்த இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. மும்பை டிரான்ஸ் ஹார்பர் லிங்க்கையும் பார்த்து வச்சுக்கோங்க. அடல் சேது பாலங்கிறதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அந்த அடல் சேதுங்கிறதாங்க எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அடல் பிகாரி வாஜ்பாய் சிவ்ரி டு நவசேவா அடல் சேது. ஓகேங்களா, அதையும் பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா. இது எத்தனை கிலோமீட்டர்? 22 கிலோமீட்டர். அடுத்து விருதுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. தமிழ்நாடு அரசுடைய விருதுகள் பாருங்கள். 2024 ஆண்டுக்கான திருவள்ளுவர் விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலமுருகன் அடிமை சுவாமிகள் சரிங்களா. இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இவர் உலக திருக்குறள் மாநாட்டை மாநில அளவில் 2 முறை நடத்தியுள்ளார் சரிங்களா. அதுக்காக உலக திருக்குறள் மாநாடு அப்படிங்கிறத மாநில அளவில் 2 டைம் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிங்களா. அப்போது திருவள்ளுவர் விருது யாருக்குங்க கொடுத்துருக்காங்க? பால முருகன் அடிமை சுவாமிகள் சரிங்களா. இப்போது இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா திருக்குறளுக்கும் திருவள்ளுவருக்கும் நிறைய பேர் ஜெய்யு போப்பு சரிங்களா, காந்தி கூட சொல்லியிருப்பார்ல எனக்கு பிடிச்ச நூல்னு சொல்லியிருப்பார், அப்துல் கலாம் சொல்லியிருப்பார் சரிங்களா. இந்த மாதிரி நிறையா பேர் வந்து திருக்குறளுக்கு என்னவா இருப்பாங்க? அடிமையாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா பாலமுருகன் அடிமை. திருவள்ளுவர் விருது யாருக்கு கொடுக்கப்பட்டதுங்க? பாலமுருகன் அடிமை சுவாமிகள். ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், 2023 ஆண்டின் தமிழக அரசின் மற்ற விருதுகள்லாம் பார்க்கலாம் பாருங்கள். அண்ணா விருது, பேரறிஞர் அண்ணா விருது யாருக்குன்னு கொடுத்துருக்காங்க? பத்தமடை பரமசிவம். அண்ணாவின் முதன்மை தொண்டராக பாராட்டப்பட்டவர் இவர் சரிங்களா. அப்போ பத்தமடை பரமசிவத்துக்கு என்ன கொடுத்துருக்காங்க? பேரறிஞர் அண்ணா விருது. அடுத்தது பாருங்கள், பெருந்தலைவர் காமராசர் விருது யாருக்குங்க கொடுத்துருக்காங்க? பலராமன் சரிங்களா. பலராமன் காமராசர் விருது கொடுத்துருக்காங்க. இவர் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர், முன்னாள் எம்எல்ஏ அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், மகாகவி பாரதியார் விருது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா கவிஞர் பழனி பாரதிக்கு. பேர்லேயே இருக்குது பார்த்தீங்களா, பழனி பாரதி. மகாகவி பாரதியார் விருது யாருக்குன்னு கொடுத்துருக்காங்க? கவிஞர் பழனி பாரதி. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பாருங்கள், தமிழக அரசின் முதன்மையான பல்கலைக்கழகங்கள் மற்றும் கேரள அரசின் 10, 12ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தில் இவருடைய கவிதைகள் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், பாவேந்தர் பாரதிதாசன் விருது. பாரதின்னு வந்தோன்னா பழனி பாரதி போட்டுறாதீங்க, இது பாரதிதாசன் சரிங்களா. யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா மா முத்தரசு சரிங்களா. இவர் என்ன சொல்லுவோம்? எழுச்சி கவிஞர் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. அடுத்தது தமிழ் தென்றல் திருவிக்கா விருது யாருக்குங்க கொடுத்துருக்காங்க? எஸ் ஜெயசீல ஸ்டீஃபன் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தமிழ் தென்றல் திருவிக்கா விருது ஜெயசீல ஸ்டீஃபனுக்கு கொடுத்துருக்காங்க. இவர் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், பல்வேறு நாடுகளின் ஆவண காப்பகங்களில் தகவல்களை திரட்டி வரலாற்று நூல்களை எழுதியவர்னு சொல்கிறாங்க. இன்னொன்று என்னதுன்னா சோழமண்டல கடற்கரையை முழுமையாக ஆய்வு செய்தவர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிங்களா. அப்போ திருவிக்கா விருது யாருக்குங்க? எஸ் ஜெயசீல ஸ்டீஃபன். அடுத்தது முத்தமிழ் காவலர், காவர்னு இருக்குங்க, மாற்றிக்கோங்க, முத்தமிழ் காவலர் கி.ஆ.பெ. விஸ்வநாதன் விருது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா இரா கருணாநிதி. முத்தமிழ் தமிழ் அப்படின்னாவே கருணாநிதி அவர்களை ஞாபகம் வரணும் சரிங்களா. இவர் வந்து வேற கருணாநிதி சரிங்களா. இரா கருணாநிதி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா தமிழ் இலக்கணத்தை மாணவர்கள் எளிதாக கற்கும் வகையில் பாடல்களாக தந்தவர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. முத்தமிழ் காவலர் விருது யாருக்குங்க கொடுத்துருக்காங்க? இரா கருணாநிதி அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்க, தந்தை பெரியார் விருது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா சுப வீரபாண்டியன் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. தந்தை பெரியார் விருது யாருக்குன்னு கொடுத்துருக்காங்க? சுப வீரபாண்டியன். சமூக நீதி கண்காணிப்பு குழுவின் தலைவராக இவர் இருக்கார். அடுத்து பாருங்கள், டாக்டர் அம்பேத்கர் விருது யாருக்குங்க கொடுத்துருக்காங்க? சண்முகம் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இவங்க என்னவா இருக்காங்க பாருங்கள், தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மத்திய குழு உறுப்பினர். இவ்விருது யாருக்கு கொடுப்பாங்கன்னா அம்பேத்கர் விருது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடிய மக்களின் முன்னேற்றத்துக்காக பாடுபட்டு வருபவர்களை ஊக்குவிக்கும் வகையில் ஆண்டுதோறும் என்ன விருது கொடுக்கப்படுதுங்க? அம்பேத்கர் விருது கொடுக்கப்படுது. ஓகேங்களா. அப்போ விருதுகள் அவ்வளோதாங்க. திருவள்ளுவர் விருது யாருங்க பார்த்தோம்? பாலமுருகன் அடிமை சுவாமிகள் சரிங்களா. அடுத்தது பேரறிஞர் அண்ணா விருது பத்தமடை பரமசிவம். பெருந்தலைவர் காமராஜர் விருது யாருக்குங்க? பலராமன். மகாகவி பாரதி விருது பழனி பாரதி. ஓகேங்களா. பாரதிதாசன் விருது முத்தரசு சரிங்களா. அடுத்தது பாருங்க, திருவிக்கா விருது எஸ் ஜெயசீல ஸ்டீஃபன்.
முத்தமிழ் காவலர் கி.ஆ.பெ. விஸ்வநாதன் விருது இரா கருணாநிதி, தந்தை பெரியார் விருது சுப வீரபாண்டியன், டாக்டர் அம்பேத்கர் விருது யாருக்குங்க கொடுத்துருக்காங்க? பெ. சண்முகம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், எரிசக்தி தூய்மை காற்றுக்கான ஆராய்ச்சி மையம் வெளியிட்ட கடந்த ஆண்டு மோசமான காற்று மாசுபாடு நிலவிய நகரங்களின் பட்டியலில் முதலிடத்தில் உள்ள நகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பைர்னிகாட். அது எங்கே இருக்குன்னா மேகாலயாவில் இருக்குது. எப்போவுமே டெல்லி வரும், சரிங்களா? இது வெளியிட்ட அமைப்பு வேறு பாருங்கள். எரிசக்தி தூய்மை காற்றுக்கான ஆராய்ச்சி மையம் வெளியிட்ட மோசமான காற்று மாசுபாடு நிலவிய நகரங்களின் பட்டியலில் முதலிடத்தில் உள்ள நகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பைர்னிகாட். அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மேகாலயாவில் இருக்குது. டெல்லி இருக்குது பார்த்தீங்கன்னா, அது 8வது பிளேஸில் இருக்குது, சரிங்களா? இந்த காற்று மாசுபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட், சரிங்களா? நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பைர்னிகாட் அது எங்கெங்கே இருக்குது? மேகாலயாவில் இருக்குது. அடுத்தது பாருங்கள், காற்றில் PM 2.5 மற்றும் PM 10 மாசுத்துகளின் அளவை 2024ஆம் ஆண்டுக்குள் 20 to 30% குறைப்பதை நோக்கமாக கொண்டு 2019 தொடங்கப்பட்ட திட்டம். அதாவது இந்த மாசு துகள்கள் தாங்க காரணம். அந்த காற்றில் ஸ்ப்ரெட்டாக இருக்கக்கூடிய அந்த மாசு துகள்கள், அதாவது பர்டிகுலேட் மேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அதை இந்த 2.5 மற்றும் PM 10, சரிங்களா? அதை 20லிருந்து 30% குறைக்கணும் அப்படிங்கிறக்காகவே அதைய நோக்கமாக கொண்டு 2019 ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. என்ன திட்டம் அப்படின்னா தேசிய தூய்மையான காற்று திட்டம். இப்போ இந்த பேரை கொடுத்துட்டு தேசிய தூய்மையான காற்று திட்டத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னு கொடுத்துட்டு கூட கேட்கலாம், ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கான துப்பாக்கி சுடுதல் ஆசிய தகுதி சுற்றில் ஆடவருக்கான 50 மீட்டர் ரைஃபிள் 3 பொசிஷன் பிரிவில் தங்கம் வென்ற இந்தியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அகில் ஷயோரன், சரிங்களா? அகில் ஷயோரன். அடுத்து பாருங்கள், முக்கியமானது, இந்தியாவில் எங்கு முதல் செமிகண்டக்டர் தயாரிப்பு ஆலை அமைக்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் சனாத் நகர். ஃபஸ்ட்டு ஒன்று அமைக்க போகிறாங்க பார்த்தீங்களா? முதல் செமிகண்டக்டர் தயாரிப்பு ஆலை எங்கே அமைக்க போகிறாங்க? இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு குஜராத்தில் சனாத் நகரில். இந்த ஆலையை எந்த நிறுவனம் அமைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த மைக்ரான் டெக்னாலஜி நிறுவனம். அதுவுமே முக்கியம், எந்த நாட்டை சேர்ந்த நிறுவனம் அமைக்குது அப்படிங்கிறதுமே முக்கியம்தான், ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், கிராமப்புற சுய உதவிக்குழுவைச் சேர்ந்த பெண்கள் கிராமப்புற சிறுதொழில் முனைவோராக வளர உதவும் முக்கிய மந்திரி மகிழா உதயமிதா அபியான் MMUA திட்டம் எந்த மாநிலத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது? இது என்னதுன்னா அசாம் அந்த மாநிலத்துடைய ஒரு திட்டம், முக்கிய மந்திரி மகிழா உதயமிதா அபியான். இந்த பேரை கொடுத்துட்டு இது எந்த மாநிலத்துடைய திட்டம்னு கூட கேட்கலாம், ஓகேங்களா? இது எந்த மாநிலத்தோட திட்டங்க? அஸ்ஸாம். ஏன்னா இது பெண்கள் சம்பந்தமான ஒரு திட்டம். இது எதிர்பாருங்க, கிராமப்புற சுய உதவிக்குழுவை சேர்ந்த பெண்கள் அவங்க என்னவா மாறணுங்கிறதுக்காக சிறுதொழில் முனைவோராக வளர உதவுவதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம், ஓகேங்களா? அடுத்து பாருங்க, சமீபத்தில் இந்தியா வெற்றிகரமாக சோதித்த புதிய தலைமுறை ஏவுகணை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆகாஷ் NG. ஆகாஷில் நிறைய சோதிச்சுக்கிட்டே இருப்பாங்க, சரிங்களா? அதில் இப்போ ரீசண்டாக சோதனை பண்ணது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆகாஷ் NG. அடுத்து பாருங்கள், தமிழகத்தில் எங்கு 9வது சர்வதேச வெப்பக்காற்று பலூன் திருவிழா தொடங்கியதுன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில். 9வது சர்வதேச வெப்பக்காற்று பலூன் திருவிழா எங்கே தொடங்கியது? பொள்ளாச்சியில், ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், ஜனவரி 14க்கான கரண்ட் அஃபேர்ஸ். மேற்கு தொடர்ச்சி மலையில் 33 ஆண்டுகளுக்கு பிறகு கண்டுபிடிக்கப்பட்ட புதிய வகை வண்ணத்து பூச்சி, அதாவது ஒரு வண்ணத்து பூச்சியை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது பாருங்கள், மேற்கு தொடர்ச்சி மலையில் 33 வருஷத்துக்கு அப்புறம் அதை கண்டுபிடிக்கிறாங்க, சரிங்களா? பாருங்கள், அதற்கு பேர் என்ன பாருங்கள், கிளவுட் ஃபாரஸ்ட் சில்வர்லைன். கிளவுட் ஃபாரஸ்ட் சில்வர்லைன், சரிங்களா? இது எங்கே பார்த்துருக்காங்க அப்படின்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பகம் அமைந்துள்ள மேகமலை கோட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது, சரிங்களா? இதுங்க கிளவுட் ஃபாரஸ்ட் சில்வர் லைன். அந்த வண்ணத்து பூச்சியுடைய பேர் ரொம்ப முக்கியம், எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்கள், அதிபர். தைவான் நாட்டின் அதிபராக பொறுப்பேற்க உள்ளவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லாய் ஷிங்டி. இவங்க எந்த கட்சி? ஜனநாயக முன்னேற்ற கட்சி. லாய் ஷிங்டி தைவான் நாட்டுடைய அதிபர், சரிங்களா? சர்வதேச அரங்கில் தற்போது 14 நாடுகள் மட்டுமே தைவானை தனி நாடாக அங்கீகரித்துள்ளன, சரிங்களா? இப்போது அது ஒரு தனி நாடு அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை நாடுகள் அங்கீகரிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 நாடுகள் தான்,
சரிங்களா. அடுத்து பாருங்க, இந்திய ரூபாயை தங்கள் நாட்டில் பயன்படுத்தி கொள்ள இதுவரை எத்தனை நாடுகள் ஒப்புதல் அளித்துள்ளன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35 நாடுகள் என்ன பண்ணியிருக்காங்க, கரன்சியை நம்மளுடைய இந்தியாவுடைய ரூபாயை அவங்களோட இதில் பயன்படுத்திக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. சரிங்களா. அடுத்தது பாருங்க, அடிலைட் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் யாரை வீழ்த்தி மகளிர் ஒற்றையர் பிரிவில் லாட்வியான் ஜெலனா ஆசெட்பென்கோ சாம்பியன் பெற்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாரியா கஸ்ட்கினா, ரஷ்யா. இதெல்லாம் சும்மா ரீட் பண்ணிக்கோங்க, நான் சொன்ன மாதிரி தாங்க. ஆஸ்திரேலியா, யூஎஸ் ஓப்பன் டென்னிஸ், ஃப்ரெஞ்சு ஓப்பன் டென்னிஸ், இது மாதிரிலாம் வருது பார்த்தீங்களா, அதையெல்லாம் மட்டும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்து வச்சுக்கோங்க. இது அந்த பேர் அவங்க எந்த கண்ட்ரி சேர்ந்தவங்க, எந்த ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடானவங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், ஆடவர் ஒற்றையர் பிரிவில் செக் குடியரசு வீரர் ஜிரி லெஹகா பிரிட்டனின் ஜேக் டிராஃபரை வீழ்த்தி சாம்பியன் பெற்றார். அடுத்தது அதே ஸ்போர்ட்ஸில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் அமெரிக்காவின் ராஜீவ்ராம் ஜோ சாலிஸ்பெரி இணை இந்தியாவின் ரோஹன் போபண்ணா. சரிங்களா. அப்போ ரோஹன் போபண்ணா என்னதுங்க, டென்னிஸ். சரிங்களா. ரோஹன் போபண்ணா மேத்யூ எய்டன் இணையை வீழ்த்தி பட்டத்தை கைப்பற்றியது. அடுத்தது பாருங்க, ஹோபர்ட் இன்டர்நேஷனல் டென்னிஸ் போட்டியில் எலிஸ் மெர்டன்ஸை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் பெற்றவர் யாருன்னா எம்மா நவரோ, அமெரிக்கா. சரிங்களா. எம்மா நவரோ இவங்களும் டென்னிஸ் ஸ்போர்ட்ஸை சேர்ந்தவங்க. சரிங்களா. அடுத்தது பாருங்க, அடுத்துங்க ஜனவரி 15க்கான கரண்ட் அஃபேர்ஸ். குடியரசு தினத்தில் முதல்வரின் சிறப்பு விருது யாருக்கு வழங்கப்படுவதாய் தமிழக முதல்வர் அறிவித்துள்ளார். அப்போ முதல்வரின் சிறப்பு விருது குடியரசு தினத்தில் யாருக்கு வழங்கப்பட போகிறதோ சொல்லியிருந்தாங்க, ஆயி அம்மாள் என்கின்ற பூரணம் அம்மாள். சரிங்களா. அப்படி இவங்க என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், இவர் மதுரையில் பள்ளிக்கு தன்னுடைய சொந்த நிலத்தை 1.52 ஏக்கரை வழங்கிய கொடிக்குளத்தை சேர்ந்தவர். சரிங்களா. தன்னுடைய சொந்த நிலமான 1.52 ஏக்கரை மதுரையில் இருக்கக்கூடிய பள்ளிக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா. இவங்க எந்த பகுதி, கொடிக்குளத்தை சேர்ந்தவர். சரிங்களா. அடுத்து பாருங்க, இந்தியாவின் உணவு தேவையை உள்நாட்டிலேயே பூர்த்தி செய்யும் நோக்கில் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி அரசு 1965ஆம் ஆண்டில் உருவாக்கிய கழகம் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. நம்ம படிப்போம் பார்த்தீங்களா, இந்திய உணவு கழகம் சொல்லிட்டு. அப்போ அங்கே தான் தானியங்கள் எல்லாம் சேமித்து வச்சு இந்த பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் மூலமாக நமக்கு என்ன பண்ணுவாங்க, ரேஷன்ல எல்லாம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதுதாங்க. சரிங்களா. அப்போ அது எந்த பீரியடில் கொண்டு வந்தாங்கன்னா, யாருடைய பீரியட், யார் அப்போ பிரைம் மினிஸ்டர் இருந்திருக்காங்க, லால் பகதூர் சாஸ்திரி. எந்த வருஷம், 1965 கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு 2 பாயிண்ட்டுங்க. இந்த ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவை பற்றி படிக்கிறதும் இல்லாமல் அந்த எந்த பீரியடில் எங்கே யார் பிரதமராக இருந்தாங்க அப்படிங்கிறதும் நம்ம தனியாக படிக்கும்பொழுது அது நல்லா நம்ம மைண்டில் நிற்கும் இல்லைங்களா. அதனால் இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. எஃப்சிஐ நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளிடமிருந்து உணவு தானியங்களை கொள்முதல் செய்து மக்களுக்கு விநியோகம் செய்கிறது. ஓகேங்களா. அடுத்து பாருங்க, முன்னாள் படை வீரர்கள் தினம் எந்த டேட்டுங்க, ஜனவரி 14. அயலக தமிழர் தினம் ஜனவரி 12. ஜனவரி 9 வெளிநாடு வாழ் இந்தியர் தினம். ஜனவரி 14 முன்னாள் படை வீரர்கள் தினம். சரிங்களா. அடுத்து பாருங்க, அடுத்தது முன்னாள் படை வீரர்கள் தினம் எதற்காக கொண்டாடப்படுகிறது பாருங்க, யார் ஆற்றிய சேவைகளை போற்றும் வகையில் முன்னாள் படை வீரர்கள் தினம் கடைபிடிக்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா KM கரியப்பா. இவங்க யாருன்னா நாட்டின் முதல் இராணுவ தளபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா KM கரியப்பா. சரிங்களா. அவருடைய சேவையை போற்றுவதற்காக தான் முன்னாள் படை வீரர்கள் தினம் கொண்டாடப்படுகிறது. சரிங்களா. இவர் 1953 ஜனவரி 14 பணியோய்வு பெற்றார். ஓகேங்களா. அதனால் அந்த பணி ஓய்வு பெற்ற அந்த இதையே நம்ம என்னவா செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா முன்னாள் படை வீரர்கள் தினமாக நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். அடுத்து பாருங்கள், வானிலிருந்து ஏவப்பட்டு காட்சி எல்லையை தாண்டி மற்றொரு வான் இலக்கை தாக்கும் ஏவுகணையான எதனை DRDO மற்றும் PDL இணைந்து உள்நாட்டிலேயே தயாரித்துள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா அஸ்த்ரா. அதாவது ஒரு ஏவுகணை. சரிங்களா. ஒரு ஏவுகணையை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா உள்நாட்டிலேயே தயாரிச்சிருக்கோம். அந்த ஏவுகணை பேர் என்னதுங்க, அஸ்த்ரா. இது என்ன பண்ணுதுன்னா 100 கிலோமீட்டருக்கு அதிக தொலைவில் உள்ள இலக்கை தாக்கும் திறனுடையது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா.
ஜனவரி 16, 17க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் பாருங்க. நாட்டில் எந்தெந்த 4 வழித்தடங்களில் அதிவேக ரயில் போக்குவரத்தை தொடங்க தேசிய அதிவேக ரயில் கார்ப்பரேஷன் நிறுவனம் திட்டமிட்டுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 வழித்தடத்தில் அதிவேக ரயில் போக்குவரத்தை தொடங்க போகிறாங்க. எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை டு மைசூர், டெல்லி டு அமிர்தசரஸ், மும்பை டு ஹைதராபாத், வாரணாசி டு ஹவுரா. எல்லாமே முக்கியமான பிளேசஸ் பாருங்கள். சென்னை, டெல்லி, மும்பை, வாரணாசி. சரிங்களா? சென்னை டு மைசூர், டெல்லி டு அமிர்தசரஸ், மும்பை டு ஹைதராபாத், வாரணாசி டு ஹவுரா. சரிங்களா? அப்போ அதிவேக ரயில்கள் பாருங்கள், அதிகபட்சமாக 350 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், எந்த மாநிலத்தில் தேசிய சுங்கம், மறைமுக வரிகள் மற்றும் போதை தடுப்பு அகாடமி மையத்தை பிரதமர் திறந்து வைத்தார்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திராவில். சரிங்களா? அது என்ன சொல்லுவாங்க? நாசின். தேசிய சுங்கம், மறைமுக வரிகள் மற்றும் போதை தடுப்பு அகாடமி அது எங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னா, ஆந்திராவில். சரிங்களா? நாசின் அப்படின்னு கொடுத்துட்டு கூட கேட்கலாம். சரிங்களா? எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ சத்யசாய் மாவட்டம், பெனுகொண்டா. அடுத்தது பாருங்கள், இந்தியாவின் கானிச் பிதேஷ் இந்தியா நிறுவனம் மற்றும் கேமியன் என்ற நிறுவனமும் கூட்டாக இணைந்து எந்த நாட்டில் உள்ள 5 லித்தியம் சுரங்கத்தில் ஆய்வு மற்றும் லித்தியம் எடுக்கும் ஒப்பந்தத்தை மேற்கொண்டுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா, அர்ஜென்டினா. இப்போ லித்தியம் ரொம்ப மெயினான ஒரு இது இல்லைங்களா? நம்ம இப்போ பேட்டரிக்கெலாம் யூஸ் பண்ணுறது, இப்போ ஃபோனோட பேட்டரி எல்லாத்துக்குமே அதிகமாக லித்தியம் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? அப்போ லித்தியமுடைய தேவை அதிகமாக இருக்குது. இப்போ எல்லாமே எலக்ட்ரிக்கலாக மின் சாதனமாக எல்லாம் இருக்கங்காட்டி அதிகமாக அதற்கு தான் தேவைப்படுது. சரிங்களா? அப்போ அதற்காக இந்தியாவுடைய நிறுவனம் என்ன பண்ணுறாங்கன்னா, 5 அதாவது அர்ஜென்டினாவில் இருக்கக்கூடிய 5 லித்தியம் சுரங்கத்தில் ஆய்வு மற்றும் லித்தியம் எடுக்கும் ஒப்பந்தத்தை என்ன பண்ணியிருக்காங்க? மேற்கொண்டிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், ஒரு அமைப்பு லித்தியம் விநியோகத்தில் சீனாவின் ஆதிக்கத்தை குறைக்கும் வகையில் அமெரிக்கா தலைமையில் 2021 உருவாக்கப்பட்ட தாது பாதுகாப்பு கூட்டு அமைப்பில் உறுப்பினர்களாக உள்ள நாடுகள். அப்போ தாது பாதுகாப்பு கூட்டு அமைப்புன்னு சொல்லிட்டு எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க பாருங்கள். இப்போ ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? எதற்கு? 2021 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எந்த கண்ட்ரியோட தலைமையில்? அமெரிக்கா தலைமையில். எதற்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க? லித்தியம் விநியோகத்தில் சீனாவுடைய அந்த இதையை குறைக்கணும், அப்படிங்க ஆதிக்கத்தை குறைக்கணுங்கிறக்காக. சரிங்களா? அப்போ பாருங்கள், அதில் உறுப்பினராக எந்தெந்த கண்ட்ரிஸ் இருக்காங்க அப்படின்னா, நம்மளுடைய மெயின் என்னதுன்னா, ஒரு அமைப்புனா ஃபஸ்ட்டு அதில் இந்தியா நம்ம மெம்பராக இருக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம இருக்கோமா? இதில் இருக்கும் பாருங்கள். இங்கிலாந்து, இந்தியா, ஆஸ்திரேலியா, கனடா, ஃபின்லாண்டு, அமெரிக்கா, ஜெர்மனி, ஜப்பான், கொரியா, ஸ்வீடன் மற்றும் ஐரோப்பிய யூனியன். ஐரோப்பிய யூனியனில் உங்களுக்கு நிறைய கண்ட்ரிஸ் இருக்கும். ஐரோப்பிய யூனியன் அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க. இங்கிலாந்து, இந்தியா. சரிங்களா? அமெரிக்கா மெயின். அமெரிக்கா தலைமையில் தான் இந்த இந்த தலைமையில் தான் இந்த அமைப்பை ஏற்படுத்தப்பட்டுச்சு. அப்போ அமெரிக்கா இருக்குது. இந்தியா மெம்பராக இருக்கா? இருக்குது. இங்கிலாந்து, இந்தியா, இங்கிலாந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. மெயினான கண்ட்ரிஸ். ஆஸ்திரேலியா, அமெரிக்கா சொன்னாவே கனடா ஞாபகம் வந்துடணும். சரிங்களா? அடுத்தது ஜெர்மனி, ஜப்பான். ஜெர்மனி, ஜப்பான். சரிங்களா? கொரியா, ஸ்வீடன், ஃபின்லாந்து. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், உலக கால்பந்து சம்மேளனமான ஃபிஃபாவின் 2023 ஆண்டுக்கான சிறந்த வீராங்கனையாக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர். ரொம்ப முக்கியமானதுங்க. ஃபிஃபா அப்படிங்கிற சம்மேளனத்தோட 2023 ஆண்டுக்கான சிறந்த வீராங்கனை யாருங்க தேர்வு செஞ்சுருக்காங்க? ஐட்டானா பான்மாட்டி. சரிங்களா? அவங்க எந்த கண்ட்ரியை சேர்ந்தவங்க? ஸ்பெயின். எந்த ஸ்போர்ட்ஸு? கால்பந்து. சரிங்களா? ஃபுட்பால். அடுத்தது எந்த கண்ட்ரி சேர்ந்தவங்க? ஸ்பெயின். அப்போ சிறந்த வீராங்கனை ஐட்டானா பான்மாட்டி. சிறந்த வீரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, லயோனல் மெஸ்ஸி, அர்ஜென்டினா. லயோனல் மெஸ்ஸி எந்த கண்ட்ரியை சேர்ந்தவங்க? அர்ஜென்டினா. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், புத்தாக்க நிறுவனங்களுக்கு உகந்த சூழலை உருவாக்கி தருவதில் மிகச்சிறந்து விளங்கும் மாநிலங்கள் பட்டியலில் இடம் பிடித்துள்ள 5 மாநிலங்கள் எவைன்னு பார்த்தீங்கன்னா, குஜராத், கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா. சரிங்களா? இது எல்லாமே என்னதுங்க? அதாவது கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா எல்லாமே உங்களுக்கு சவுத்தில் வந்துடும். குஜராத் கொஞ்சம் மேலே. சரிங்களா? ஹிமாச்சல் பிரதேஷ் கொஞ்சம் மேலே. சரிங்களா? அப்போ பாருங்கள், புத்தாக்க நிறுவனங்களுக்கு உகந்த சூழலை உருவாக்கி தர்றதில்ல. சரிங்களா? நல்ல பெஸ்ட்டாக கொடுக்கக்கூடிய மாநிலங்களில் சிறந்த 5 மாநிலங்கள் இவைன்னு சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள்,
சிம் கார்டு மற்றும் இணைய வசதி இல்லாமல் வீடியோக்களை பார்க்க வழிவகை செய்யும் எந்த தொழில்நுட்பம் நாட்டின் 19 நகரங்களில் விரைவில் சோதனை செய்யப்பட உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் டு மொபைல். அதாவது இது என்ன சொல்லலாம்னா இது ஒரு தொழில்நுட்பம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம் கார்டு வேண்டியது கிடையாது, இணைய வசதியும் இல்லாமல் வீடியோக்களை பார்ப்பதற்காக சரிங்களா இந்த தொழில்நுட்பம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 19 நகரங்களில் சோதனை செய்ய போகிறாங்க. அது என்ன தொழில்நுட்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் டு மொபைல் D2M. அப்போ D2Mன்னு கொடுத்துட்டு அது என்னன்னு கேட்கலாம் சரிங்களா. அது என்னதுங்க டைரக்ட் டு மொபைல். அடுத்தது பாருங்கள், அயோத்தி ராமர் கோயில் கருவறையில் மூலவராக பிரதிஷ்டை செய்வதற்கு யாருடைய சிலை, அதாவது யார் வடிவமைத்த சிலை தேர்வு செய்யப்பட்டுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா மைசூர் சிற்பி அருண் யோகிராஜின் ராம்லல்லா சிலை. அதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே செய்ய சொல்லியிருப்பாங்க, அதில் பெஸ்ட்டாக ஒருத்தவங்களுடைய சிலையை தேர்ந்தெடுத்திருக்காங்க. யாருடையதுங்க மைசூரை சேர்ந்த ஒரு சிற்பியான அருண் யோகிராஜின் ராம்லல்லா சிலை. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், இந்தியாவில் கடந்த 9 ஆண்டுகளில் எத்தனை பேர் வறுமையிலிருந்து மீண்டுள்ளதாக நிதி ஆயோக் கூறியுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா 24.8 கோடி பேர். ஒரு பெரிய விஷயம் தாங்க, 9 வருஷத்தில் 24.8 கோடி பேர் என்னதுங்க வறுமையிலிருந்து மீண்டுள்ளதாக நிதி ஆயோக் கூறியுள்ளது. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் முக்கியமானு கேட்டால் இந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாம் இப்போ ரீசெண்டாக வரக்கூடியதில் அதிகமாக கேட்குறாங்க சரிங்களா. இப்போ பட்ஜெட்டில் கூட எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கொஷின் கேட்குறாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி தான் ஓகேங்களா, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், எத்தனால் உற்பத்திக்கு தடையற்ற விநியோகத்தை உறுதி செய்யும் விதமாக கரும்பிலிருந்து எடுக்கப்படும் வெள்ளப்பாகு ஏற்றுமதிக்கான சுங்க வரியை எத்தனை சதவீதமாக மத்திய அரசு விதித்துள்ளது அப்படின்னா 50% சரிங்களா. அதாவது எத்தனால் உற்பத்தி தடையற்ற விநியோகமாக நமக்கு கிடைக்கணும் சரிங்களா. அதற்காக கரும்பிலிருந்து எடுக்கப்படக்கூடிய வெள்ளப்பாகு இருக்குது பார்த்தீங்களா, அந்த வெள்ளப்பாகை ஏற்றுமதிக்கான சுங்க வரியை எவ்வளவோ வச்சுருக்காங்க, 50% வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா. பாருங்கள், ஏற்கனவே பெட்ரோலுடன் 10% எத்தனால் கலப்பு நடைமுறைப்படுத்தப்பட்டு விநியோகிக்கப்பட்டு வரும் நிலையில் நிகழாண்டில் எத்தனால் கலப்பை 15% உயர்த்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. அதாவது என்னதுன்னா இப்போ பெட்ரோலோட எத்தனால் கலக்கிறாங்க, ஏன்னா அந்த காற்று மாசை குறைக்கிறதுக்கு அந்த மாதிரி நிறைய கொண்டு வராங்க இல்லைங்களா, பயோடீசல் பயோ பெட்ரோல் அந்த மாதிரிலாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா. அதில் எத்தனால் கலந்துட்டுருக்காங்க. இப்போ என்னதுன்னா 10% எத்தனால் கலந்துட்டுருக்காங்க. நம்ம என்ன டார்கெட் வச்சுருக்கோம், இது ஒரு 15% நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் சரிங்களா. அப்போ அது தடையற்ற இதை நமக்கு கிடைக்கணும் சரிங்களா. அதுக்காக அதனுடைய வரி எப்படி 50% என்ன பண்ணியிருக்காங்க வச்சுருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், ஜனவரி 18க்கான கரண்ட் அஃபேர்ஸ். 2023 ஆண்டுக்கான JCB இலக்கிய விருதை பெற்ற எழுத்தாளர் பெருமாள் முருகனின் ஆலண்டாப்பட்சி நாவலின் ஆங்கில மொழிபெயர்ப்பான ஃபயர்பேர்டின் ஆசிரியர் யார்? ஜனனி கண்ணன். ஒன்றுமே இல்லைங்க, 2023 ஆண்டுக்கான JCB இலக்கிய விருது எந்த நூலுக்கு கிடச்சிருக்குன்னா ஃபயர்பேர்டு அப்படிங்கிற ஒரு நூலுக்கு கிடச்சிருக்கு சரிங்களா. அந்த நூலை எழுதியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜனனி கண்ணன். இது அவங்களா எழுதுனதான்னு கேட்டால் அவங்க எழுதுனது தான், ஆனால் அது ஒரு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. எதிலிருந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம தமிழ் எழுத்தாளர் பெருமாள் முருகன் எழுதிய ஆலண்டாப்பட்சி அப்படிங்கிற நாவலை ஃபயர்பேர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்ததுக்காக அவங்களுக்கு என்ன விருது கொடுத்துருக்காங்க அப்படின்னா JCB இலக்கிய விருது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அப்போ ஆலண்டாப்பட்சி எழுதுனது பெருமாள் முருகனும் தெரியணும், அதை ஃபயர்பேர்டுன்னு டிரான்ஸ்லேட் பண்ண ஆசிரியர் ஜனனி கண்ணனும் தெரியணும், எந்த மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ணாங்கன்னு தெரியணும், அதுக்கு என்ன விருது கொடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியணும். ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், 2022 ஆண்டுக்கான ஸ்டார்ட் ஆஃப் தரவரிசையில் முதலிடம் பிடித்துள்ள மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. அந்த ஸ்டார்ட் ஆஃப் தரவரிசை, இந்த ஸ்டார்ட் ஆஃப் நிறுவனங்கள்லாம் புதுசாக ஓப்பன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த இதில் அந்த தரவரிசையில் முதலிடம் பிடித்துள்ள மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான். இதெல்லாம் தமிழ்நாடு யூனிட் 9 வரக்கூடிய கொஷின்ஸுங்க. இதெல்லாம் தமிழ்நாடு சாதனைகள் நீங்கள் படிப்பீங்களா, தமிழகம் நிகழ்த்தியுள்ள சாதனைகள்னு சொல்லிட்டு ஒரு டாப்பிக்கே உங்களுக்கு இருக்குல்ல, அதில் தான் இது எல்லாமே வரும் சரிங்களா. பாருங்கள் அடுத்தது, எத்தனையாவது கேலோ இந்தியா இளைஞர் போட்டி சென்னை, கோவை, மதுரை, திருச்சி ஆகிய 4 இடங்களில் 19/1/2024 முதல் 31/1/2024 வரை நடைபெற உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா 6வது. நம்ம நேற்றே பார்த்தோம், கிரிக்கெட், ஹாக்கி தவிர
மற்றதில் டேலண்ட்டாக இருக்கிறவங்களையெல்லாம் வந்து நம்ம கண்டுபிடிச்சு அவங்கள ஒலிம்பிக்கில் கலந்துக்க வச்சு பதக்கம் வெல்ல வைப்பதை நோக்கமாக கொண்டு 2018 கேலோ இந்திய விளையாட்டு போட்டிகள் நடந்துட்டு வருதுன்னு நம்ம பார்த்தோம். சரிங்களா? இப்போ எத்தனையாவது நடக்குது? 6வது நடக்குது. இது தமிழகத்தில் தான் நடக்குது. சென்னை, கோவை, மதுரை, திருச்சி ஆகிய 4 இடங்களில் நடைபெறுகிறது. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், ஒரு முக்கியமான ஒரு இணையதளங்க பாருங்க. அமைப்பு சாரா தொழிலாளர் நலனையும் சமூக பாதுகாப்பு திட்டங்களையும் உறுதி செய்யும் வகையில் 2021 மத்திய அரசு உருவாக்கிய இணையதளம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இ-ஸ்ரீம். சரிங்களா? இ-ஸ்ரீம் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டு. அது எதற்காக பாருங்கள், அமைப்பு சாரா தொழிலாளர் நலனுக்காக. சரிங்களா? ஒரு அமைப்பு ரீதியாக இருக்க மாட்டாங்க அவங்க தொழிலாளர்கள்லாம். சரிங்களா? எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இந்த கட்டட வேலை செய்கிறவங்க அவங்களுக்கு என்னென்னா ஒரு வாழ்வுறுதி இருக்காதுங்க. சரிங்களா? திடீர்னு வேலை இல்லாமல் போகலாம், அந்த மாதிரி. சரிங்களா? அந்த மாதிரி தொழிலெல்லாம் என்ன சொல்லுவோம், அமைப்பு சாரா தொழில் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அது வந்து அவங்களுக்காகவே வந்து 2021 மத்திய அரசு ஒரு இணையதளம் உருவாக்கியிருக்காங்க. அது என்ன இணையதளம் அப்படின்னா இ-ஸ்ரீம். சரிங்களா? அடுத்து பாருங்கள், அடுத்த நிதியாண்டில், அதாவது 2024 to 25 நிதியாண்டுன்னு எது சொல்லுவோம், நீங்கள் ஏப்ரல்லேருந்து நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அப்போ அதனால தான் அடுத்த நிதியாண்டுன்னு சொல்கிறாங்க. இந்திய பொருளாதாரம் எத்தனை சதவீதமாக வளர்ச்சி அடைய வாய்ப்புள்ளதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் தெரிவிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7%. நேற்று சொன்ன மாதிரி தாங்க, நீங்கள் எல்லாமே வந்து எந்த அமைப்பு யார் எவ்வளோ பெர்சன்டேஜ்னு சொல்கிறாங்க அது எல்லாமே நீங்கள் படிச்சுட்டு கடைசியாக கூட அதை ரஃபாக எழுதி வச்சுக்கோங்க. இவங்க இதெல்லாம் சொன்னாங்க, கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை தனியாக கூட எழுதி வச்சுக்கோங்க. ஒரே மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அது எல்லாமே தனியாக எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், ரொம்ப முக்கியமானதுங்க. அடுத்தது, எந்த மாநில வரலாற்றில் முதல் முறையாக, எந்த மாநிலம், சரிங்களா, எந்த மாநிலம் வரலாற்றில் முதல் முறையாக திருத்தி அமைக்கப்பட்ட பாட புத்தகங்களில் அரசமைப்பு சட்டத்தின் முகவரியை சேர்க்க அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது. நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா, பிரியாம்பிள் முகவரை, இந்திய மக்களாகிய நாம் இந்தியா இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய அந்த நோக்கத்தை தெளிவாக குறிப்பிட்டிருக்கக்கூடியது தான் என்னதுங்க, முகவுரை. சரிங்களா? அந்த முகவுரையை பள்ளி பாட புத்தகங்களில் சேர்க்கணும்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருக்கக்கூடிய அரசு, மாநில அரசு எதுன்னு பார்த்தீங்கன்னா கேரளா. சரிங்களா? அதுவுமே வந்து நாட்டிலேயே ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டேட் வந்து இந்த மாதிரி ஒரு இதை கொண்டு வராங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், ஜனவரி 19 கரண்ட் அஃபேர்ஸ். எந்த ஆண்டுக்குள் வளர்ச்சி அடைந்த இந்தியாவை உருவாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா 2047 நூற்றாண்டு. சரிங்களா? விடுதலை அடைந்த நூற்றாண்டு. அதை பார்த்திங்கன்னா 1947 விடுதலை அடைஞ்சோமா, 2047 நம்ம என்ன பண்ணிடணும், வளர்ச்சி அடைந்த இந்தியாவை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கோம், நம்ம இலக்கு வச்சுருக்கோம். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், மத்திய அரசு சார்பில் எப்போது வளர்ந்த இந்தியாவுக்கான சபத யாத்திரை தொடங்கப்பட்டது? அதாவது ஒரு வளர்ந்த இந்தியாவுக்கான ஒரு சபத யாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யாத்திரை வந்து தொடங்கியிருக்காங்க. அது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, நவம்பர் 15, 2023. இது எதற்காக இப்படி பண்ணியிருக்காங்கன்னா, இதன்படி நாடு முழுவதும் சிறப்பு வாகனங்கள் மூலம், சரிங்களா, ஸ்பெஷல் வாகனம்லாம் இருக்குது, அது மூலமாக மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. ஓகேங்களா? அப்போ வளர்ந்த இந்தியாவுக்கான சபத யாத்திரை எப்போ தொடங்கப்பட்டது, நவம்பர் 15, 2023. அடுத்தது பாருங்கள், எங்கு 2 நாள் சர்வதேச திருக்குறள் மாநாடு நடைபெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில். திருவள்ளுவர் சம்மந்தமான நியூஸ்லாம் நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நமக்கு ஞாபகம் இருக்குங்களா, தமிழ் எழுத்துக்கள் 247 அந்த எழுத்துக்களாலான திருவள்ளுவர் சிலை எங்கே அமைக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் குறிச்சி குளத்தில் ஒன்று பார்த்தோம். இன்னொன்று திருவள்ளுவர் பற்றி வேறு என்ன நியூஸுங்க பார்த்தோம், 2024 திருவள்ளுவர் விருது யாருக்கு கொடுக்கப்பட்டது, பாலமுருகனடிமை சுவாமிகளுக்கு கொடுக்கப்பட்டது. அடுத்தது பாருங்கள், 2 நாள் சர்வதேச திருக்குறள் மாநாடு எங்கே நடைபெற்றது, டெல்லியில். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், பிறந்த தேதிக்கான ஆதாரமாக ஆதார் அட்டை இனி ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு சொன்ன நிதியம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பணியார் வருங்கால வைப்பு நிதியம். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், ராமர் கோயில் கட்டுமான பணிகளை மேற்கொண்டுள்ள நிறுவனங்கள். இப்போ ராமர் கோயில் கட்டினாங்க இல்லைங்களா, அந்த கட்டுமான பணிகளை மேற்கொண்ட நிறுவனங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா L&Tயும் டாடா கன்சல்டிங் இன்ஜினியர்ஸும். L&T மற்றும் டாடா கன்சல்டிங் இன்ஜினியர்ஸ்.
அடுத்து பாருங்கள், விஸ்வ உமையா கோயில் எங்கே கட்டுப்பட்டு வருகிறதுன்னு பார்த்தீங்கன்னா குஜராத். இதெல்லாம் கலை கட்டிடக்கலையில் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்கலாங்க. இந்த கோயில் எங்கே இருக்குது, இந்த மசூதி எங்கே இருக்குது, சரிங்களா, இந்த தேவாலயம் எங்கே இருக்குது, ஏன்னா பேசப்படக்கூடியது, சரிங்களா, பேசப்படக்கூடிய அந்த டெம்பிள்ஸ் அதெல்லாம் கேட்கலாம், ஹிஸ்ட்ரியில் கேட்கலாம், சரிங்களா, பார்த்துக்கோங்க. விஸ்வ உமையா கோயில் எங்கே கட்டப்பட்டு வருகிறதுன்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில். அடுத்து பாருங்கள், கிருஷ்ணா லீலா தீம் பார்க் அமைய உள்ளது. எங்கே கிருஷ்ணா லீலா தீம் பார்க் அமைய உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரு. எங்கு வேத கோளரங்கம் அமைய உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா மேற்கு வங்கம். கோளரங்கம் வங்கம் ஞாபகம் வச்சுக்கோங்க. வேத கோளரங்கம் எங்கேங்க, மேற்கு வங்கம்ல அமைய உள்ளது. அடுத்தது சந்திரோதய கோவில் எங்கேங்க, உத்தரப்பிரதேஷ். சந்திரோதய கோயில் எங்கே இருக்குங்க, உத்தரப்பிரதேசில் இருக்குது. விராட் ராமாயண கோவில் எங்கெங்க இருக்குது, பீகார். சரிங்களா, அப்போ பாருங்கள் எவ்வளோ பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு விஸ்வ உமையா கோயில் குஜராத், கிருஷ்ணா லீலா தீம் பார்க் பெங்களூர், வேத கோளரங்கம் கோயில் மேற்கு வங்கம், சந்திரோதய கோயில் உத்தரப்பிரதேசம், விராட் ராமாயண கோயில் பீகார். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், தொழில்நுட்பங்களை அறிந்து கொள்ளும் வகையில் எந்த நாட்டு ரயில்வே துறையுடன் இந்திய ரயில்வே புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது. சரிங்களா, தொழில்நுட்பம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதற்காக நம்ம இந்தியன் ரயில்வே எந்த நாட்டுடைய ரயில்வே துறையோட ஒப்பந்தம் போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து கூட. சரிங்களா, இந்த மாதிரி ஒப்பந்தங்கள்லாம் ரொம்பவே முக்கியமானதுங்க, பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள், எங்கு சர்வதேச இந்திய அறிவியல் விழா நடைபெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா ஹரியானா ஃபரிதாபாத். முக்கியமான கொஷினுங்க. முன்னாடியில் இந்த இந்திய அறிவியல் விழா அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பாங்க. சரிங்களா, எங்கு சர்வதேச இந்திய அறிவியல் விழா நடைபெற்றதுன்னா ஹரியானா, இங்கே ஃபரிதாபாத். அடுத்து பாருங்க, எந்த ஆண்டில் மத்திய அரசால் தொடங்கப்பட்ட பொலிவுறு நகரம் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் 100 நகரங்கள் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன. 2015. பொலிவுறு நகரம் திட்டம்னு என்னதுங்க, ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்கிறோம்ல, ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த ஸ்மார்ட் சிட்டி அந்த திட்டத்தையே எப்போ கொண்டு வராங்கன்னா 2015 கொண்டு வந்துட்டாங்க. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா 100 நகரங்களை தேர்ந்தெடுத்துட்டு அந்த 100 நகரங்களை நம்ம டெவலப் பண்ணுறது தான் இந்த திட்டத்துடைய நோக்கமே. அப்போ ஸ்மார்ட் சிட்டி திட்டம் எப்போ கொண்டு வராங்க, 2015 கொண்டு வராங்க. திட்டம்லாம் பாருங்கள், எந்த வருஷமாக நம்ம படிக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் 1 வருஷம் கரண்ட் அஃபேர்ஸுங்க. நீங்கள் திட்டம்லாம் பாருங்கள், எங்கே இருந்தாலும் நம்ம படித்தாகணும். சரிங்களா, எந்த வருஷம் எங்கே இருந்தாலும் இல்லைங்க, எந்த வருஷத்தில் இருந்தாலும் நம்ம என்ன தான் பண்ணிக்கணும், படித்து தான் ஆகணும். ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், அடுத்தது ஜனவரி 20 கரண்ட் அஃபேர்ஸ். 2024 ஆண்டில் நடைபெறுகின்ற கேலோ இந்திய விளையாட்டுப் போட்டிகளின் சின்னமாக அமைக்கப்பட்டுள்ளது. ரொம்ப முக்கியமானதுங்க. என்ன சின்னங்க அமைக்கப்பட்டிருக்கு, வீரமங்கை வேலு நாச்சியாருடைய உருவத்தை தான் சின்னமாக வச்சுருக்காங்க. சரிங்களா, கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டியுடைய சின்னமாக எதை வச்சு நம்ம தமிழ்நாட்டில் நடக்குதுன்னு நாங்கள் பார்த்தோம். 4 பிளேஸில், சென்னை, கோவை, திருச்சி, சரிங்களா, இந்த பிளேசஸ்ல எல்லாம் நடக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். சரிங்களா, என்ன சின்னம், வீரமங்கை வேலுநாச்சியாருடைய உருவத்தை சின்னமாக வச்சுருக்காங்க. அடுத்தது பாருங்கள், பொதிகை தொலைக்காட்சி எவ்வாறு பெயர் மாற்றப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிடி தமிழ், தூர்தர்ஷன் தமிழ். சரிங்களா, பொதிகை தொலைக்காட்சின்ட்டு வரும் பார்த்தீங்களா, அந்த சேனலில் எப்படி மாற்றம் பெற்றிருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிடி தமிழ், தூர்தர்ஷன் தமிழ் அப்படின்னு சொல்லி மாறியிருக்கு. ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், எந்த மாநிலத்தில் 206 அடியில் உலகின் மிக உயரமான அம்பேத்கர் சிலை திறந்து வைக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திராவில், விஜயவாடாவில். பாருங்கள், உலகின் மிக உயரமான அம்பேத்கர் சிலை எங்கே திறந்து வச்சுருக்காங்க, ஆந்திராவில், விஜயவாடாவில். அப்போ உயரம் ரொம்ப முக்கியம். சரிங்களா, அப்போ 206 அடி உயரம். இந்த சிலை சமூக நீதிக்கான சிலை என அழைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சரிங்களா, ஒற்றுமைக்கான சிலைன்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். குஜராத்தில் சர்தார் வல்லபாய் பட்டேலோடைய சிலை. அதே மாதிரி சமூக நீதிக்கான சிலை அப்படிங்கிறது எதுங்க, அம்பேத்கருடைய சிலை. அது எங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ஆந்திரா, விஜயவாடாவில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், இந்தியாவில் எங்கு போயிங் நிறுவனத்தின் உலகளாவிய பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப வளாகம் திறக்கப்பட்டுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் அடுத்துள்ள தேவனஹள்ளி. அப்போ போயிங் நிறுவனத்துடைய உலகளாவிய பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப வளாகம் எங்கே திறக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் அடுத்துள்ள தேவனஹள்ளி. அடுத்தது பாருங்கள், அடுத்து ரொம்ப முக்கியமானதுங்க, நிலவில் வெற்றிகரமாக தரையிறங்கிய ஜப்பானின் முதல் ஆய்வுக்களம் எது, ஸ்லிம். அதாவது இப்போ நம்ம சந்திராயன் 3 அனுப்பிச்சோம். சரிங்களா, நிலவு சம்பந்தமான ஒரு சேட்டலைட். சரிங்களா, நிலவை ஆய்வு செய்வதற்கான ஒரு சேட்டலைட். சரிங்களா, அப்போ அதே மாதிரி நிலவில் வெற்றிகரமாக தரையிறங்கிய ஜப்பானுடைய முதல் ஆய்வுக்களம், அந்த கண்ட்ரிக்கு ஃபஸ்ட்டு ஆய்வுக்களம் அதுதான். எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லிம்.
சரிங்களா. அப்போ பாருங்கள், இதன் மூலம் அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, இந்தியாவுக்கு அடுத்தபடியாக நிலவில் வெற்றிகரமாக ஆய்வுக்களத்தை தரவிறக்கிய 5வது நாடு என்ற பெருமையை ஜப்பான் பெற்றுள்ளது. சரிங்களா. அப்போ அந்த 4 கண்ட்ரி அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, இந்தியாவுக்கு அடுத்து நிலவில் வெற்றிகரமாக ஆய்வுக்களத்தை தர இறக்கிய 5வது நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான். இப்போ எப்படி கொஷின் கேட்கலாம், ஸ்லிம்னு கொடுத்துட்டு சரிங்களா அது எந்த கண்ட்ரியோட சேட்டலைட் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இல்லை எதற்காக அது அனுப்பப்பட்ட சேட்டலைட் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரிங்களா, பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானதுங்க. அவ்வளோதாங்க, இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிருச்சு. அப்பப்போவே பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. பெண்டிங் வச்சோம் அப்படின்னு என்ன ஆகும்னா கடைசியில் ரொம்ப அதிகமாக சேர்ந்துடும், நம்மளால் படிக்க முடியாது. சரிங்களா, அதனால் அப்பப்போவே அன்னன்னைக்கே பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. தேங்க்யூங்க. அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓகேங்களா.